ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக யூபி யோதாஸ் என்ன பிளான் வச்சிருக்காங்க அண்ட் யூபி யோதாஸ்ல யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஸ்டார் ரைடர்ஸ் பரத் ஹூடா, சுரேந்தர் கில் மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள ரீடைன் பண்ண போறாங்களா? இல்ல பவானி ராஜ்புட், ககன் கவுடா மாதிரியான பிளேயர்ஸை ரீடைன் பண்ண போறாங்களா? அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு பதில் இருக்கு. அண்ட் இந்த யூபி யோதாஸ் கோச் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கான நியூஸும் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் யூபி யோதாஸ் ஒவ்வொரு பிகேஎல் சீசன்லயும் அந்த பிளே ஆஃப் ரேஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து சூப்பரா இருப்பாங்க, பிளே ஆஃப்க்குலாம் வந்துருவாங்க. இன்ஃபேக்ட் கடைசி 5-6 சீசன்கள்ல ஒரு சீசன் மட்டும்தான் அவங்க பிளே ஆஃப் போலன்னு நினைக்கிறேன். சீசன் 10ல தான் அவங்க பிளே ஆஃப் போல கடைசியே முடிச்சிருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசனும் அந்த பிளே ஆஃப் அப்படிங்கிறது எப்படியாச்சும் தேடி பிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீமாக தான் இந்த டீம் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேல ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ அந்த டிராஃபி அப்படிங்கிற பக்கம் அவங்க போறது கிடையாது, அந்த ஃபைனல்ங்கிற பக்கம் எட்டி பார்க்கறதும் இல்லை. அது யூபிஎஸ் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ். அப்படி இருக்கிறப்போ பிகேஎல் சீசன் 11 அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அடி வாங்கியிருந்தாலும் அதுக்கப்புறமா யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு அடின்னு அடிச்சு பிளே ஆஃபுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. இந்த டீம் இப்போ என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ ரிட்டன்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா 4 NYP பிளேயர்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க இல்லையா, சச்சின், கேசவ் குமார், JS மகாஜன், கங்காராம். ஸோ இந்த 4 பேரையும் அப்படியே ரீடைன் பண்ண போறாங்க. 4 பேரையும் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த NYPs ஃப்ரம் ஜஸ்வீர் சிங். ஸோ அதனால கண்டிப்பா 4 பேர் அப்படியே ரீடைன் ஆக போறாங்க இந்த சீசன். இது இல்லாம வேற யாரையெல்லாம் ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டன்ஷன் ஃபார் திஸ் டீம் அது வந்து சுமித் தான். சுமித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு NYP பிளேயரா இந்த யூபி யோதாஸ்குள்ள என்ட்ரி ஆகி throughout the season, throughout யூபி யோதாஸ் ஜர்னி சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. யூபி யோதாஸுக்கு அந்த லெஃப்ட் கார்னர்ல எப்பவுமே ஆதிக்கம் பண்ற ஒருத்தரா தான் இவர் இருந்திருக்காரு. நிதேஷ்குமார், சுமித் இந்த காம்போ வந்து பயங்கரமா இருந்திருக்கு இந்த யூபி யோதாஸுக்கு. நிதேஷ்குமார் போனதுக்கு அப்புறமும் இந்த டீமை கையில எடுத்து சூப்பராகவே பண்ணிருக்காரு. அஸ் எ லீடராகவும் சூப்பரா இந்த பிகேஎல் சீசன் 11ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால சுமித் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ். தலைவனுக்கு இன்ஜுரியே ஏற்பட்டாலும் தலையில கட்டை போட்டு வந்து மேட்ச் ஆடி வின் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாரு. எப்பயுமே அந்த டாப் 10 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல பேரை வச்சுட்டே இருப்பாரு. ஒரு லீடரா நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. இவரை விட்டா வேற யாரை நீங்க ரீடைன் பண்ண போறீங்க? ஸோ சுமித் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும். இது இல்லாம இங்க 4 ரைடர்ஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து சுரேந்தர் கில், பரத் ஹூடா. ஸோ சுரேந்தர் கில்லை ரீடைன் பண்ணி வச்சாங்க, பரத் ஹூடாவை சைன் பண்ணி எடுத்தாங்க. இது இல்லாம நம்மளோட பவானி ராஜ்புட் அண்ட் ககன் கவுடாங்கிற மாதிரி ககன் கவுடா இவங்க சைன் பண்ணி உள்ள கொண்டு வந்த ஒரு யங்ஸ்டர். பவானி ராஜ்புட் ஆக்ஷன் எடுத்தாங்க. இந்த 4 பேர்ல இருந்து 2 பேரை மட்டும்தான் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்ற 2 பேரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. FVM யூஸ் பண்ணதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரீடைன் பண்ண வேண்டியது பவானி ராஜ்புட் அவரை தான். பவானி ராஜ்புட்டை ஏன் ரீடைன் பண்ணோம் மோர் தென் பரத்தோடா அண்ட் சுரேந்தர் கில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பிகேஎல் சீசன் 11ல பரத்தோடா எனக்கு பெருசா ரைடரா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவரே அவர் ஆல்ரவுண்டரா மாத்திக்கிட்டாரு. அதுல கான்ட்ரிபியூஷன் தரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைடிங்ல சொதப்பி இருந்தாரு. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த சமயத்துல தான் பவானி ராஜ்புட் காப்பாத்தி கொடுத்திருந்தாரு டீமை. சேம் சுரேந்தர் கில் தான் கேப்டன் அப்பாயின்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. சுரேந்தர் கில் எதுவுமே பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சுரேந்தர் கில் அண்ட் கூடவே பரத்தோடா, ஸோ 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பண்ணிட்டு மேபி FVM யூஸ் பண்ணி அவங்க சுரேந்தர் கில்லை எடுத்துக்கலாம். பவானி ராஜ்புட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ் சாய்ஸ். ஸோ பவானி ராஜ்புட்டா அவங்க ரீடைன் பண்ணி ஆகணும். பவானி ராஜ்புட்டை கூட சேர்ந்துட்டு யங்ஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ககன் கவுடா, அதாவது மற்ற டீம்ஸ்லாம் வந்து யங்ஸ்டரை தேடிட்டு இருக்காங்க. பட் இவங்க கிட்ட இருக்காங்க ககன் கவுடா மாதிரியான பிளேயர்ஸ்லாம். ஸோ அவங்களெல்லாம் ரீடைன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ ககன் கவுடா அண்ட் பவானி ராஜ்புட் தான் என்னோட சாய்ஸ் ஃபார் ரிட்டன்ஷன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் ககன் கவுடாவா பவானி ராஜ்புட்? இந்த 4 பேர்ல இருந்து யாரு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸஸா இருப்பாங்க. இது இல்லாம வேற யாரையாச்சும் ரீடைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவம் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் லெஃப்ட் ரைடர் தான். பட் சிவம் சௌத்ரியும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் பிகேஎல் சீசன் நல்ல இம்ப்ரெசிவான ஆளா இருந்திருக்காரு. ஸோ அவருமே என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ் தான் ரிட்டன்ஷனுக்கு. ஸோ அவருமே ரீடைன் பண்ணலாம். இது இல்லாம இவங்களோட ரைட் கார்னர் ஹிதேஷ். ஸோ ஹிதேஷையும் இவங்க வந்து NYP தான் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க நிதேஷுக்கு வந்து பேக்கப்பா. பட் நிதேஷ் இருக்கிறப்பவே இந்த ஹிதேஷ் வந்து சீசன் 10ல அந்த இடத்த பிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா சீசன் 11ல அந்த இடம் இவருக்கானதாகவே மாறிடுச்சு. ஸோ ஹிதேஷும் ஒரு நல்ல சாய்ஸ்
தான் ஃபார் ரிட்டென்ஷன். அண்ட் அப்பப்போ கொஞ்சம் தலைவன் சொதப்புவார், பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இத்தியாஸ் வந்து பெட்டர் சாய்ஸ் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு லெட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இங்கே வந்து இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹித்யேஷுக்கு பேக்கப்பாக எடுக்கப்பட்ட சாகுல் குமார் அவர் வந்து ரிலீஸ் பண்ணப்படுவார். மகேந்திர சிங் த புல்டோசர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணப்படுவார்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் பிளேயர்ஸான ஹைதர் அலி இக்ராமி அண்ட் முகமது ரெசாஹார் வந்து சப்ஸ்டியூட்டா உள்ள வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒருத்தர் தான். பட் இருந்தாலும் இந்த 2 பேரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க இப்போதைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஸோ இதுதான் யூபிஓதாஸ் மேக்ஸிமம் பண்ண வாய்ப்பு இருக்கு. கோச்சை பற்றி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த டீம் கோச்சை எதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஐடியா கிடையாது. இன்ஃபேக்ட் யூபிஓதாஸோட ஹெட் கோச்சாக இருக்கிற ஜஸ்வீர் சிங் வந்து இப்போவே தனக்கான ஸ்கவுட் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாரு. அதை நீங்கள் வந்து நேஷனல் கேம்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நானுமே வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி. ஸோ அதனால் ஜஸ்வீர் சிங்கை மேக்ஸிமம் இந்த டீம் ரிலீஸ் பண்ணாது. மேபி ஒரு புது அசிஸ்டன்ட் கோச் எடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஒருவேளை ஜஸ்வீர் சிங் கிட்ட வேற டீம் பேசி அந்த டீமுக்காக தலைவர் ஸ்கவுட் போயிருந்தாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறிகளும் போயிட்டு இருக்கு. லெட்ஸ் see அப்டேட் வரணும், அதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.